தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அடக்கம் செய்ய சென்னை மாநகராட்சி மன்றத்தில் மேயர் பிரியா ராஜன் தலைமையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இருந்தபோது தலைவர் கலைஞர் அவர்களுக்கு பேனா வடிவிலான நினைவு பரிசினை வழங்கி மகிழ்ந்தவரும் 2005ஆம் ஆண்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற பெயரில் அரசியல் இயக்கத்தினை தொடங்கி அதன் மூலமாக தனது அரசியல் பயணத்தை துவங்கியவரும் 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவரும் மீண்டும் 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவராகவும் சீரிய முறையில் சிறப்பாக பொதுமக்களுக்கும் அவர் சார்ந்த கட்சிக்கும் கலைத்துறைக்கும் பணியாற்றி அனைத்து கட்சியினர் மற்றும் மக்களின் நன்மதிப்பை பெற்றவரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களின் அன்பிற்கினிய நண்பராக விளங்கிய திரு விஜயகாந்த் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் 28/12/2023 அன்று உடல்நலக் குறைவால் தனது 71வது வயதில் இயற்கை எய்தினார். அன்னார் அஞ்சலி செலுத்தும் வகையில் அவரது இறுதி பயணத்திற்கு முழு அரசு மரியாதை வழங்கப்படும் என மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.